பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கொடநாட்டு முதலமைச்சரை தான் பார்க்க முடிகிறது, அதுவும் காணொலியில் தான் பார்க்க முடிகிறது. இன்று பருப்பு விலையே தமிழக அரசு எந்த அளவிற்கு மக்கள் பிரச்சனையை கையாள்வதில் தோல்வி அடைந்த அரசு என்பதற்கு பருப்பு விலையை அவர்கள் கையாண்ட விதமே ஒரு எடுத்துக்காட்டு. ஏனென்றால் பல நாட்களுக்கு முன்னால் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். தமிழகத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் உயர்ந்தது மட்டுமல்ல, தமிழகம் எல்லா மாநிலங்களையும் விட அதிகம் உயர்ந்திருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல வந்து அதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டீங்க. ஏற்கனவே நேற்று அருண்ஜேட்லி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். பல நாட்களுக்கு முன்னாலேயே மத்திய அரசு மாநில அரசுகளிடம் பதுக்கலுக்கு வழிவகை இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, அதனால் பதுக்கலை நீங்கள் உடனே கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் உதாரணம் சொல்கிறேன். திடீரென்று இப்படித்தான் எல்லா மாநிலங்களிலும் பருப்பு விலை ஏறியது. மத்திய அரசு அதற்கான தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏற்கனவே 5000 டன் இறக்குமதி, அதற்கு பின்பு 2000 டன் இறக்குமதி, 40,000 டன் அன்றைய மார்க்கெட் விலையிலேயே விவசாயிகளிடம் போர்க்கால அடிப்படையில் அவர்களிடம் இருந்து அதை கைப்பற்றி இன்று நாடு முழுவதும் அத்தனை மாநிலங்களுக்கும் கிடைப்பதற்கு வழி செய்திருக்கிறார்கள். நேற்று அருண்ஜேட்லி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார், குறிப்பிட்ட சதவீதம் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று. தமிழகத்தில் உள்ள பிரச்சனை என்ன என்றால், பதுக்கலை அவர்கள் தடுக்கவில்லை. மத்திய பிரதேசத்தில் பதுக்கலை தடுத்தவுடன் போபாலில் இருந்து மட்டும் 2600 டன் கைப்பற்றப்பட்டவுடன் அங்கே பருப்பு விலை 20% குறைந்தது. மறுபடியும் 3 மாவட்டங்களில் 2250 டன் கைப்பற்றப்பட்டவுடன் 50% அங்கே பருப்பு விலை குறைந்தது. இப்பொழுது கூட தமிழகத்தில் இப்பொழுதுதான் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாடு முழுவதும் 5800 டன் பதுக்கல் பருப்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனது கருத்து என்ன என்றால், மத்திய அரசு இந்த பருப்பு விலை ஏற்றத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது, பதுக்கலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, கள்ள மார்க்கெட்டிற்கு வாய்ப்பு இருக்கிறது, மாநில அரசுகள் இன்னும் தெளிவாக அதை கையாள வேண்டும் என்று அவர்கள் தெளிவான நடைமுறையை சொன்ன பின்பும் மாநில அரசுகள் சரியாக அதை பின்பற்றாததால் தான் தமிழகத்தில் இன்று பருப்பு விலை நாம் எதிர்பார்த்ததை விட ஏறி இருக்கிறது. அதனால் தமிழக அரசு இதை சரியாக நிர்வகித்திருந்தால் இன்னும் இந்த அளவிற்கு மக்கள் சிரமப்பட்டிருக்க மாட்டார்கள் என்பது எனது தெளிவான கருத்து. ஏனென்றால் அந்த பதுக்கலை இப்பொழுது கண்டுபிடித்து, நேற்று கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், தமிழகத்தில் பதுக்கல் பருப்புகள் எல்லாம் இப்பொழுது வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது. அதே போலத்தான் 110 ரூபாய்க்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதும் ஒரு கண் துடைப்பு தான். ஏனென்றால் தமிழகத்தில் மட்டும் அது அல்ல, இந்தியா முழுவதும் மலிவு விலையில் அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பையும் மத்திய அரசு கொடுத்திருக்கிறது. டெல்லி, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இது இந்த மலிவு விலை பருப்பு கொடுப்பது இதற்கு முன்னாலேயே ஆரம்பமும் ஆகிவிட்டது. அதனால் தான் சொல்கிறேன், வேண்டுமென்றே குற்றம் சாட்டுவது எங்களது பழக்கம் அல்ல. மக்களுக்கு கிடைக்க வேண்டியவை மக்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை. இன்று ரயில்வே துறைக்கு மட்டுமே தமிழக அரசு மாதம் 30 கோடி ரூபாய் அபராதம் செலுத்துகிறார்கள். எதற்கு என்றால், ரேஷன் பொருட்கள் வருவதை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அவர் அப்போது தமிழகத்தில் பருப்பு விலை உயர்ந்திருப்பதற்கு தமிழக அரசு போதிய தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார்.